1919 மார்ச் 7 திரைப்பட நடிகர் எம்.என். நம்பியார் பிறந்தார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவர் படங்களிலுமே பெரும்பாலான வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் எம்.என். நம்பியார். சொல்ல மீற மாட்டான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் தம்பின்னு சொன்னியே. தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகம் வெறுத்த பல வில்லன் கதாபாத்திரங்களில் மிரட்டியவர்தான் இவர். நம்பியார் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முரட்டு மீசை, கம்பீர பார்வை, கணீர் குரல். மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்ற பெயரை மக்கள் ஆசையாக எம்.என். நம்பியார் என்று அழைக்கின்றனர். கேரளத்தில் பிறந்தாலும் தமிழகத்தில் வளர்ந்தவர். ராமதாஸ் என்ற நாடகம் 1935 பக்த ராமதாஸ் என்று திரைப்படமான போது எதிர்பாராத விதமாக சிறு நகைச்சுவை வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். 1951 வெளிவந்த சர்வாதிகாரி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாக நம்பியார் நடித்தார். அதன் பிறகுதான் எம்ஜிஆருக்கு வில்லன் என்றாலே நம்பியார் தான் என ரசிகர்கள் யோசிக்கும் நிலை வந்தது. இருவரும் போடும் வாள் சண்டையை பற்றி சொல்லவா வேண்டும்? அவரை நேரில் பார்த்தால் மக்கள் பயந்து ஓடுவார்களாம், பெண்கள் திட்டி தீர்ப்பார்களாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் என பல மொழிகளில் 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் தனது 88வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ் திரைப்படங்களை ஆட்டி படைத்த வில்லாதி வில்லன் எம்.என். நம்பியார் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1952 மார்ச் 7 பரமஹம்ச யோகானந்தர் மறைந்தார். 1876 அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசிக்கான காப்புரிமம் பெற்றார். கிபி 321 மார்ச் 7 ரோம் பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஞாயிற்றுக்கிழமையை ஐரோப்பாவில் ஓய்வு நாளாக அறிவித்தார். 1799 மார்ச் 7 பாலஸ்தீனத்தின் ஜாஃபா பகுதியை கைப்பற்றினார் நெப்போலியன்.